தேவி, செண்பகமரம் இங்குதான் எங்கோ இருப்பதாக அந்த முன்குமாரர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இனி என்னால் நடக்க முடியாது. போது இந்த புஷ்பங்கள், இந்திய மாலை தொடுப்போம். இந்த வனத்துக்கு வந்தது முதல் என்னையும் அறியாது ஒரு ஆனந்த உணர்ச்சியும் என் மனோபீஷ்டம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையும் உண்டாகிறது. சகோதரர்களை தரிசிக்க விரும்பினீர்கள், அந்த விருப்பம் நிறைவேறிவிட்டது. இன்னும் என்ன மனோபீஷ்டம்? அது என்னிடம் கூட சொல்ல வெட்கம் என்ன? அதை சொன்னால் என்ன நீ பரிகாசம் செய்ய மாட்டாய்? இல்லை, சொல்லுங்கள். முன்பு ஒரு நாள் நம் நந்தவனத்தில் மாறி காற்று வீசியது, மயில் நடனம் ஆடியது. அதானது. இப்போ ஏன் அந்த பேச்சு? சீக்கிரம் மாலை முடி, போவோம். நம் மனையில் உள்ளதை வெளியிட மாட்டீரா? அன்று அன்று நம் நந்தவனம் நோக்கி நோக்கி இருவர். இப்போது தெரிந்து கொண்டேன். என்ன தெரிந்து கொண்ட? அன்று ஒரு பிராமண நண்பருடன் ஒரு இளவரசர் வந்தாரு. அவர்தானே உன் அதிர்ஷ்டபுரம்? அந்த சுகுமார் சீலரை தான். அன்று முதல் அவர் என் மனசில் குடிக்கொண்டு விட்டார். அந்த புண்ணிய புருஷனை அடையும் பாக்கியம் எனக்கு கிடைக்குமா? எங்கப்பா போயிட்டு? எங்க போயிட்டே தெரியலையே. சத்யந்தா, யாரு? என்ன இறங்கிதான் வந்து சொன்னேன். எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. என்ன ஏன் அப்படி கத்துங்க? ஓஹோ, இவா எப்படி இங்கே வந்து சேர்ந்தா? கௌதமர் யாகசாலைக்கு வந்திருந்தாரு. நீ போட்ட கூச்சலை கேட்டு ஓடிவிட்டாரு. என் கூச்சலை கேட்டு ஓடல. நீ மரத்து மேல இருந்ததை பார்த்து ஏதோ பிசாசோ பூதமோன்னு பயந்து அதடி பயந்து ஓடிட்டா. அடாடா, மாலையை இங்கேயே விட்டுட்டு போயிட்டாளே. போ, இதை கொண்டு போய் அவளாண்ட கொடுத்துட்டு வா. ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டா. ஏதோ இப்ப நீ கொஞ்சம் ஓடி பார்க்கலாம். நீயும் வாய, ரெண்டு பேருமா போ. உனக்காக எதுவும் செய்ய தயார். மரத்திலிருந்து குதித்தவர் யாரோ என்று பயந்தேன். அவரே தான். அவர் என்றால் ஐயோ பாவம், ஒன்றும் அறியாதவர். யாகசாலையில் பார்த்த போதே சந்தேகித்தேன். ஆனா அவர் ஏன் இங்கே வந்தார்? மரத்திலிருந்து குதிப்பானே, நீலகுமாரர் கோலத்தில் இருப்பது எல்லாம் மாயமா இருக்கிறது. இதில் என்ன மாயம்? யாகத்தை தரிசித்து அவரை வந்திருக்கலாம். அது சரி, நீலகுமாரரை போல் இருப்பது மதனிகா. அந்த கோலமும் அவருக்கு ஒரு தனி சோபையை தருகிறது. நாம் அங்கே பேசிக் கொண்டிருந்ததை எல்லாம் கேட்டு அவர் என்ன நினைத்தாரோ? நினைத்ததில்லை. எப்படி நினைத்தார்? உங்களுக்கு சந்தோஷமோ அப்படித்தான் நினைத்திருப்பார். தேவி, மாலையை அங்கே வைத்துவிட்டு வந்தோமே. ஆமாம், இப்ப என்ன செய்வது? செய்வதில்லை.
போய் எடுத்துக்கொண்டுதான் வர வேண்டும். அதோ கும்பிட போன தெய்வம் குறிப்பிடுவது போல அவர்களே வருகிறார்கள். ஏம்மா நாங்க ராட்சசாலா என்ன எங்க கண்டது இப்படி உருண்டு பிறந்து ஓடி வந்தால? சுமாலி, அதுல என்ன தவறு? சத்குணவதிகளின் இயற்கை குணம் அது. இந்த வர்ணனை எல்லாம் எதுக்கு? அவ பொருளை அவன் வந்து கொடுத்துட்டு வாசிக்கிறான். அங்கடா அந்த பாக்கி புத்தகங்களை எல்லாம் எடுத்து வந்து விடுறேன். நீயே பெற்றுக்கொள். ஐயோ முதலிக்கா என்ன தனியை விட்டு போகிறாய்? என்னை காட்டிலும் சிறந்த தனி நீ பக்கத்தில் இருக்க கவலையே. மனோகரி, தலை நிமிர்ந்து என்னை பார். இன்னும் நாணமா? என்ன யோசனை? நான் மதியம் நிச்சயம் இழந்தவராச்சே என்று யோசனையா? அல்லது என் பெற்றோர் ஆம், சம்மதிக்க மாட்டார்கள். நான் இப்போ ஒரு ஏழை. ஆனால் உனக்கு தெரியும் என் பிரேமம். ஒரு பெண்ணின் மனம் ஓரிடத்தில் வைத்த பின் அதை மாற்ற வல்லவர் யார்? சாவித்ரி, நீங்களா? அப்பா நீச்சு வாரி போட்டது. இது தேவை. என்ன பயம்? அந்த பயம் கூட ஒரு அழகாட்டான இருக்கு. ஓ, இதற்கு தானா கூப்பிட்டீர்? அழகுள்ளமானே கண்டது முதலே நானே உள்ளா மதன் கணையாலே நுண்டேனே வந்தேனே அருகில் வாராய். தானே முந்து நெல்லை அறிவீரோ வீரே, முந்து நெல்லை அறிவீரோ. இருவரும் ஓர் மனமான ஜாதி இங்கே வழிவிடுமையா, இருவரும் ஓர் மனமான ஜாதி இங்கே வழிவிடுமையா. நம்ம இங்கே யார் தடை செய்வார்? நம்ம இங்கே யார் தடை செய்வார்? வந்துகிறாள் வெளியாரை அழைப்பேன். வெகு பயமோ உன்னை விடே நெவிடே நெவிடே காதல் கொண்டேனே. வெகு பயமோ உன்னை விடே நெவிடே நெவிடே காதல் கொண்டேனே. அழகுள்ளமானே கண்கள் முதலே நானே பொல்லா மதன் கணையாலே நுண்டேனே வந்தேனே அருகில் வாராய். நாரத முனிவர் காத்துக் கொண்டிருப்பார், போகலாம். எங்களுக்கு அனுமதி கொடுங்கள், நாங்கள் வருகிறோம். சந்தோஷம்.
பார்க்க பார்க்க திகட்டுமோ பாவை தரிசனம். போறோம் போறோம். என்ன கேட்டேன்? ஏதாவது அடிபட்டதா? ஒன்றும் இல்லை ஈஸ்வரா. என்ன கஷ்டம்? யாரும் வரவில்லையா? சத்தியவான சுமாரியும் போய் வெகு நேரமாகிவிட்டதே. இந்த கடுமையான வெயிலில் எங்கே அலைகிறார்களோ? என்ன செய்யலாம்? நியாயத்தை நிலைநிறுத்த வேண்டிய அவனது கை இப்பொழுது கோடரை என்று கட்டைகளை வெட்டுகிறது. மாதாபிதாக்கள் செய்தது மக்களுக்கு என்பது போல் நமது கண்ணவனை அவனை பிடித்து வாட்டுகிறது. யாரங்க? நான் தானப்பா. இவ்வளவு நேரம் எங்கப்பா அலைஞ்சீர்கள்? கனிகளை கொண்டு வர போயிருந்தோம். அப்பா, எங்களால் தானே உங்களுக்கு இவ்வளவு சமம். அம்மா, கவலைப்படாதீர்கள். பிரத்யட்ச தெய்வங்களாகிய தங்களுக்கு சேவை செய்வதில் உண்டாகும் ஆனந்தத்திற்கு உலகத்தின் மற்ற சுகங்கள் ஈடாகுமா? குமாலி, இவைகளை எடுத்து நீ இவர்களின் சௌகரியத்தை கவனித்துக் கொண்டது. நாம் மாங்கனிகளை கொண்டு வருகிறேன். ஓஹோ, அந்த மாபனம் அதோட கனிகளா? சும்மா வேண்டாம் வேண்டாம். நான் ஓடி தங்கள் வரவை அரசிற்கு அறிவிக்கிறேன். நாடகருக்கு கூடவா கட்டியும் கூட வேண்டும்? நானே போகிறேன். இவன்தான் நம் சாவித்திரிக்கு ஏற்ற புருஷன். என்ன அழகு! அசோகதி, ஏது இந்த புவனியில் உள்ள ராஜாதி ராஜாக்களை எல்லாம் இங்கு பிடித்து வைத்திருக்கிறாயே? நீ அல்லவோ மன்னாதி மன்னன். சுவாமி, அரியணை இப்படி பரிவசிக்கலாமா? எல்லாம் சாவித்திரியின் பொறுப்புதான். அவளுக்கு ஒரு நல்ல வரனாக பார்த்து கல்யாணம் செய்து கொடுத்து விட்டால் என் பொறுப்பு நீங்கும். நியாயம். பெண்களை பெற்றதுமே அவர்களது கல்யாண விசாரமும் கூட தொடர்கிறது. ஆஹா, இந்த பையன் துருதுரு என்றுதான் இருக்கிறான். ஆனால் கண் திருஷ்டி ஒரு தினுக்காக இருக்கிறது. இவன் பாண்ட நாட்டு மன்னனின் புதல்வன். என்ன கம்பீரம்! இவனுடைய மீசைக்கே கொடுக்கலாம் பெண்ணை. சாவித்திரி என்ன சொல்லுகிறாளோ? இவன் லங்கையின் இளவரசன். ஓ, ஜீவாந்தரவாசியா? இவன் கேரளகுமாரன். நல்ல கருகருத்த கேசம், உருண்டை முகம். ஆனால் கேரளம் என்னவோ ஆச்சாரம் என்பார்களே. இவன் சோழ நாட்டு மன்னன். என்ன தேஜஸ், என்ன சுந்தர புருஷன்! சரி, இதெல்லாம் நான் பார்த்து என்ன பிரயோஜனம்? நானா கல்யாணம் செய்து கொள்ள போகிறேன்? நிர்மலா, நீ போய் சாவித்திரியை அழைத்து வா. அதுதான் சரி. நாளை நாரதர் பார்த்து ஏதோ தாலி முடிய வைத்து விட்டார் என்ற கெட்ட வேறு எனக்கு எதற்கு? இப்பொழுதே என்ன கலகக்காரன் என்கிறார்கள்.
ஏகாந்தமாக இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? ஒன்றுமில்லை. எல்லாம் எனக்கு தெரியும். தெரிந்த பலன் பலன் சீக்கிரத்தில் ஏற்படும். தங்களை அழைத்து வரும்படி மகாராஜாவின் உத்தரவு. நாரத பகவான் வந்திருக்கிறார். மகர்ஷிவா, சீக்கிரத்தில் நல்ல இடத்தில் கல்யாணமாகி நீ தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும். குழந்தா, இந்த ராஜகுமாரர்களின் படங்களை பார்த்து உன் மனதிற்கு பிடித்த புருஷன் யார் என்று சொல்லும். ஏன் வெட்கப்படுகிறாய்? பாரம்மா. முனிசிரேஷ்டரே, இந்த படங்களில் உள்ள ராஜகுமாரர்களை பற்றி தாங்கள் தான் குழந்தைக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். திவ்யமாக சொல்கிறேன். ஆனால் சாவித்ரி, உன் மனதிற்கு பிடித்த புருஷன் யார் என்பதை நீ ஒழிக்காமல் சொல்லிவிட வேண்டும். இவர்களில் உன் மனதிற்கு உகந்தவர் எவர் என்று சொல்லம்மா. தன் மனதிற்கு பிடித்தவர் இவர்களில் எவரும் இல்லையா? யாருமே இல்லையா?
அப்படியானால் உன் அபிப்பிராயம் தான் என்ன? நிர்மலா, சாவித்ரி, உன் மனதில் இருப்பதை சொல்லிவிடம்மா. உன் இஷ்டத்திற்கு விரோதமாய் உன் தாய் தந்தையர் ஒன்றும் செய்ய மாட்டார்கள். தேவியின் மனதை கவர்ந்தவர். யார் இந்த முனிகுமாரன்? இங்க கூட பார்ப்போம். எல்லா படங்களையும் விட இதுதான் நன்றா இருக்கிறது. யாரோ பார்த்த முகமாயிருக்கிறதே. ஓ, சத்தியவானா? சத்தியவானா? யாரது? விமச்சேனன் குமாரன். சகல லட்சணங்களும் உடையவன். மகா குணசாலி, மேதாவி, மாதா பிதாக்களை தெய்வமென பூஜிப்பவன். சாவித்ரி, நீ இவனை எப்போது பார்த்தாய்? கௌதமாசிரமத்திற்கு போன போது. ஆசிரமத்தில? ஆம், இப்போது ஆசிரமவாசிதான். சத்தியவான், சாலபுத்திரி மன்னனின் ஏகபுத்திரன். நாட்டை ஆள வேண்டிய விமச்சேனன் இப்போது தன் தனையனுடன் காட்டில் அஜ்ஞாதவாசம் செய்கிறான். அம்மா, முனிவர் சொன்னதை கேட்டாயா? விட்டுவிடு அவனை மணக்கும் எண்ணத்தை. வேறொரு நல்ல ராஜகுமாரனை மணந்து நீ சுகமாயிரு. தந்தையும் இஷ்டம் போல் சகல சௌபாகியங்களுடன் வளர்ந்த நீ வனவாசத்தை எப்படி கழிப்பாய்? அம்மா, அரண்மனையில் இருந்தாலும் ஆரண்யத்தில் இருந்தாலும் நான் என் மாமன் மாமியாருக்கு தொண்டு செய்ய வேண்டியவள் தானே. சம்பத்து சிறுமானதா? என் மனத்துக்கு உகந்த பத்தி சேவையே எனக்கு முக்கியம். என்னை மன்னிக்க வேண்டும். சாவித்ரி, ஏகபுத்திரியாகிய நீ எம்முடன் இருந்து எம்மை மகிழ்ப்பா என்று எண்ணியிருந்து, ஆனால் எம் எண்ணத்தில் ஈடுவிடச் செய்தான். அப்பா, தானம் கொடுத்த பணமும் வீட்டிலிருந்து வெளிப்பட்ட பானமும் திரும்புவதுண்டா? என் மனம் அவர் வசமானத்தில் அதை நான் மீட்க முடியுமா? குமாரி, காலவசத்தால் கானகத்தில் உன் பதிக்கு ஏதாவது அபாயம் நேர்ந்தா? சுவாமி, வருவது வந்தே தீரும். காட்டில் நேரும் அபாயம் நாட்டில் இருந்தால் நேராதா? அபாயம் என்றால் என்னவென்று நினைத்துக் கொண்டாய்? பிராணாபாயமே நேர்ந்தால்? குழந்தாய், முனிவர் சொன்னதை தீர்க்கமா யோசித்தால் நீ மணக்க விரும்பும் கணவனுக்கு கெடுதி உண்டாகலாம் என்று தோன்றுகிறது. ஆகவே அந்த எண்ணத்தை விட்டுவிடு. ராஜபுத்திரி, சொல்வது எளிது, அதன்படி நடப்பதுதான் கஷ்டம். தீர யோசித்துச் சொல். முனி சிரேஷ்டரே, யோசிப்பதல்ல, தீர்மானித்தே சொல்கிறேன். அவரே என் பத்தி என்று தீர்மானித்து விட்டேன். இதற்கு சாட்சி சாவித்ரி தேவியே. விதி வழிதானே மதி செல்லும். சுவாமி, தங்கள் வாக்கால் தீர்க்க சுமங்கலி பவா என்னும் ஆசையை பெற்ற என்னை எந்த விதிதான்? குழந்தாய், உன் மனோதிடத்தை மெச்சினேன். அஸ்வபதி, இனி தயங்காது. சாவித்திரியின் இஷ்டம் போல் விவாகத்திற்கு ஆக வேண்டிய ஏற்பாடுகளை செய். தேவி மாலவி, நீ ஒன்றும் கவலைப்படாது. எல்லாம் சுபமாகவே முடியும். நான் வருகிறேன். நாராயண். ராதாரமண ஹரே ராலேதி, ராதாரமண ஹரே ராலேதி, ராதாரமண ஹரே ராலேதி, ராதாரமண ஹரே ராலேதி, ராஜீவாக்ஷகணமோதி, ராஜீவாக்ஷகணமோதி, ராஜீவா. சாவித்ரி, என்ன சமாச்சாரம்? சுவாமி, தாங்கள் செய்த உபகாரத்திற்கு நான் என்றுமே தங்களுக்கு கடமைப்பட்டவளானேன். குழந்தாய், நீ உலகத்தில் சிறந்த பதிவர்த்தா சிரோன்மணியாக விளங்கப் போகிறாய். உனக்கு சர்வாதிஷ்டமும் உண்டாகும். சாவித்ரி, இன்னொரு விஷயமும் உனக்கு சொல்ல வேண்டும் என்று இருந்தேன். ஆனால் உன் பெற்றோர் எதிரில் அதை சொல்ல மனம் வரவில்லை. அது என்ன? நீ மணக்கப் போகும் சத்தியவானுக்கு அவருக்கு
ஒன்றுமில்லை, பயப்படாது. உனக்கு விவாகமான ஒரு வருஷத்தில் அவனுக்கு ஒரு கண்டம் இருக்கிறது. கண்டமா? உயிர் காப்பத்திலேயே அதுவும் நேரிடலாம். பிரபு, தாழ்த்தான் உன்னை ரட்சிக்க வேண்டும். சாவித்திரி, பயப்படாது. தேவி உன்னை ரட்சிப்பார். தேவியை பூஜை செய்வாய், உழந்தாய். தேவியை பூஜை செய்வாய், உழந்தாய். தேவியை பூஜை செய்வாய், உழந்தாய். தீரும் பயமெல்லாம் சாவித்ரி தேவியை பூஜை செய்வாய். மூவுலகிற்கு அவள ஜெகல் மாதா, மூவுலகிற்கு அவள ஜெகல் மாதா, மூவுலகிற்கு அவள ஜெகல் மாதா. முழு மனதுடன் நான் கோருந்தவரமல், முழு மனதுடன் நான் கோருந்தவரமல். தேவியை பூஜை செய்வாய், உழந்தாய். தீரும் பயமெல்லாம் சாவித்ரி தேவியை பூஜை செய்வாய். பூவிலயம் நாரணன் உலகரன், பூவிலயம் நாரணன் உலகரன். புகழ் சுடர்காரவன் மண்டல மத்தியில், பாவைய கலை மகள் அலை மகள் மாலை மகள், பாவைய கலை மகள் அலை மகள் மாலை மகள், பாவைய கலை மகள் அலை மகள் மாலை மகள். பணிய கொலுகிருக்கும் ராஜேஸ்வரி தேவியை பூஜை செய்வாய், உழந்தாய். தீரும் பயமெல்லாம் சாவித்ரி தேவியை பூஜை செய்வாய். யாரப்பா? யாருங்க? அப்பா, மற்ற தேசாதிபதி அசோதி மகாராஜா. அசோபதி மகாராஜாவா? ஆமா. மகாராணி மாலவி தேவி எங்க? ராஜகுமாரி சாவித்ரி இவெல்லாம் தங்களை காண வந்திருக்கா. புத்திரி சாவித்ரி, சௌபாகியவதி பவ. இதோ சாவித்ரி நமக்கு இருக்கின்றார். தீர்ப்பு சுமங்கலியா இருக்க வேண்டும். தங்களை தகுந்தபடி உபசரிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறேன், என்னை மன்னிக்க வேண்டும். ஏன் நிக்கிறேன்? எல்லாம் உட்காருங்க, அப்படி உட்காருங்க. அம்மா மாலவி தேவி, சாவித்ரி உங்களை எல்லாம் பார்க்கும் பாக்கியமற்ற பாவியானோம். அதை பற்றி ஒன்னும் சொல்ல வேண்டாம். விற்த்தாந்தம் யாவும் நாரத முனிவரால் அறிந்தோம். தங்கள் யாவரையும் தரிசித்து செல்லவே இங்கு வந்தோம். அதானே கூடாது, மறைச்சு பேசுறல. வெறுமனை சிறுசனத்துக்கு மாத்திரம் வந்துட்டு. இவர் யார்? சித்ராஸ்வரன் தோழன் சுமாலி. புதியதாக வந்திருப்பவர்களிடம் இது மாதிரி வேடிக்கையாக பேசலாமா? அப்பா, இந்த சுமாலி வேடிக்கையா பேசினாலும் எப்போதும் சத்தியமே பேசுவோம். நான் சொல்வதில் அசத்தம் என்ன? நாங்களும் ராணியாரும் தெரிஞ்சதுக்காக வந்திருக்கு. சரி, தங்கள் குமாரத்தியை விவாகமாகாத ஒரு கன்னிகையை எதுக்காக அழைச்சி வந்திருக்கு? விசேஷம் இல்லாமையா? விசேஷம் இல்லாமல் இருக்குமா என்ன? திமஸ்தேனரே, எம் குமாரி சாவித்திரி தங்கள் குமாரனையே மனச உறுதி கொண்டிருக்கிறார். அப்படியா? நாடு நகரிலிருந்து அந்தகர்களாக காட்டில் வசிக்கும் எங்களுக்குமா நற்காலம்? சந்தேகம் என்ன? பாக்கியலட்சுமி தான் குடி புகுந்தாச்சு. யோசனை என்ன? சுபமுகூர்த்தத்துக்கு வேண்டிய. சிம்மசேனரே, இவ்விஷயத்தில் தங்கள் புத்திரருடைய அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்ள வேண்டாமா? இதே இருக்கேனே, அவரது அத்தியந்த சிநேகிதன். இதை பற்றி அவரை கேட்டா பணம் எழுதி பால்ல விழுந்ததுன்னு நினைச்சு ஆனந்தப்படுவார். இது மாதிரி விஷயங்கள்ல அவர் மனசை அறிஞ்சின்றிருப்பவன் என்ன காட்டிலும் ஒருத்தரும் இல்லை. மேல் நடக்க முடியல, தாராளமா கவனிக்கலாம். சுமாலி, நீ சீக்கிரமா போய் சத்தியவானை அழைத்து கொண்டு வா. இதோ பாரு. நீங்க
தேவி, நானும் சாவித்திரியும் இந்த ஆசிரமத்தை சுற்றி பார்த்து விட்டு வருகிறோம். சரி அம்மா, சீக்கிரம் வந்து விடுங்க. விமர்சனதே, முத்ராபுரிக்கு போவோம். என் கிரகத்திலேயே விவாகத்தை நடத்துவோம். என்னை மன்னிக்க கேட்டுக்கொள்கிறேன். எங்களது தற்கால நிலைமை மாறும் வரையில் நாட்டுக்கு திரும்ப மாட்டோம் என்று ஒரு பிரதிஜை கொண்டிருக்கிறோம். ஆதலால் விவாகம் இங்கே நடத்தல் நலம். தங்கள் இஷ்டம் போ. இன்னுமா நானும் என்ன யோசனை? நான் பதியும் இழந்தவனாச்சு என்று யோசனையா? அல்லது உன் பெற்றோர் சம்மதிக்க மாட்டார்கள். இப்பொழுது நான் ஒரு ஏழை. ஆனால் உனக்கு தெரியும் என் பிரேமை. ஒரு பெண்ணின் மனம் ஓரிடத்தில் வைத்த பின் அதை மாற்ற வல்லவர் யார்? சாவித்ரி, சாவித்ரி. ஐயா, சால்வபுரிக்கு வழி எப்படி? நீங்க யார்? எந்த ஊர்? நான் ஒரு பிராமணன். இருப்பது மத்ராபுரி. மத்ராபுரியா? உங்க அசோபதி மகாராஜா அவரது ஏகபுத்திரி சாவித்திரி சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியம் தான். அந்த புண்ணியவதியாலத்தான எனக்கு இந்த கஷ்டம். அதே அப்படி சொல்லுகிறேன். அவளால் உமக்கு என்ன கஷ்டம்? இந்த கதையெல்லாம் உமக்கு எதுக்கு? சால்வபுரிக்கு வழி சொல்ல இஷ்டம் இல்லைன்னா வெறுமனை போவேன். கோச்சிக்கப்படாது சொல்றேன். அந்த சாவித்திரி தேவிக்கு விவாகம் ஆயிட்டதோ? அந்த விவாகத்துக்கு தானே இந்த பாடு. அவள் யார சத்தியவானம், மிருத்யுவானம்.
அவன் பேர்ல அமோகமான ஆசை வச்சிருந்தாளாம். ஆமா, இப்ப என்ன ஆச்சு? ஆறது என்ன, என் பிராணனுக்கு ஆச்சு. இப்ப அந்த எண்ணத்தை விட்டுட்டாளா? ஆமா, அதுக்காகத்தானே மகா வீரன் கடவேதியின் பிள்ளைக்கு ஏற்பாடு செய்ய போயிட்டு இருக்கேன். அதுக்கு சாவத்துக்கு சம்மதிச்சாளா? அவளா சம்மதிக்கிறா? அவளை பிடிச்ச பிசாசு நான் ஒருத்தன் இல்ல சம்மதிக்க செய்யறதுக்கு. நான் போட்ட போடுல அவ மனசு மாறிடுச்சு. ஓய் பிராமணா, நீ பழைய கருவியா இருக்கிறீரு, என்ன செய்து சொல்லும்? செய்த பாவம் சொன்னா தீருன்னு சொல்லுவா. கேளு. சத்தியவா ஒரு கீழ்சாதி பெண் மேல ஆசைப்பட்டதாயும் அது தகாதுன்னு அவங்க அப்பா அம்மா தடுத்ததாயும் அவ சொல்ல அவன் கேட்காம அந்த பெண்ணை இழுத்து கண்காணா தேசத்திற்கு ஓடி போயிட்டதாயும் ஒரு நீ என்ன செய்தாலும் சத்தியம் தான். உன் கல்யாணத்தை நான் பார்க்க வேண்டாமா? நான் ஒண்ணும் செய்யல, எல்லாம் அவர்தான். அவர்தான் சுமாலி, என்ன அசுர விளையாட்டு? உனக்கு சமய சந்தர்ப்பம் கிடையாதோ? இதை விடவா எனக்கு மற்றொரு சந்தர்ப்பம் கிடைக்கும்? வா போகலாம். நான் வர முடியாது. நீ வராமல் நான் போக முடியாது. ஏண்டா? ஆமா. அவெல்லாம் வந்து ரொம்ப நாளையா காத்துட்டு இருக்காளா இல்லையோ? ஆமா. யாரு? உன் மாமனார் அஸ்வபதி மகாராஜா முதலானவா சாவித்திரியே அழைச்சிட்டு வந்திருக்கா. இவன் சொல்லுவதெல்லாம் போய் தானே? ஆமா. சரிதான். போயும் போயும் உன்னை நான் துணைக்கு அழைச்சிட்டு வந்தேனே, நான் ஒரு மரகம். ஆமா. என்னடாது எடுத்ததுக்கெல்லாம் ஆமா போடுறேன். நீ முதல்ல சொன்னதெல்லாம் சொல்லிட்டேன். மேற்கொண்டு புதுசா கேள்வி கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியல. பார்த்தேன், அசந்தர்ப்பமா 10 பித்துன்னு பதில் சொல்றதை விட ஆமான்னு சொல்லிட்டா நல்லதுன்னு தோணிச்சு. என்ன புத்திசாலி. அவன் கிடக்குறான், நீ வா. என்னடா சனிய? சனியனா? இப்போ உன் சனி நல்ல ராசிக்கு வந்திருக்கானே. இது வரையில சர ராசியில இருந்தான். இப்போ கன்னியா ராசிக்கு வந்து சிவராசி செட்டு மங்கள ராசி அடைஞ்சிருக்காரு. அன்னைக்கு பார்த்தியே ஒரு பார்வை, அதன் பலன் பாரு இன்னைக்கு சித்திச்சிருக்கு. 2 பேரும் லேசான பேர் வழிகளா என்ன? நிச்சயமா தான், அவெல்லாம் வந்து காத்துட்டு இருக்கா. வாங்க.